ஹே கைஸ், வெல்கம் டு ஓ பியூட்டி சேனல். இன்னைக்கு நம்ம ஊருக்குள்ள என்னென்னலாம் சுவாரஸ்யமான கரண்ட் அப்டேட் நடந்துச்சு அப்படின்றத இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஸோ இந்த மாதிரி டெய்லி என்னென்ன அப்டேட்ஸ்லாம் நடக்குது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம ஓ பியூட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அமெரிக்கா வர்த்தகத்துடைய 50% வரியினால இந்த ஃபினான்ஷியல் இயர்ல மட்டும் தமிழ்நாடு 34,642 கோடி கிட்ட இழப்பை சந்திக்கும்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசின் கைடன்ஸ் தமிழ்நாடு கணக்கிட்டு இருக்காங்க. இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில மட்டும் 14,280 கோடி இழப்பீடுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அறிவிச்சிருக்காங்க. இந்த டாக்ஸோடைய பாதிப்புனால இந்தியால இருக்கிற சின்ன சின்ன பொருட்களுடைய விலை கூட ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுல இப்போ முக்கியமான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, நாளையில இருந்து டீ காஃபியோட விலை கூட உயரப் போகுது. இந்தியாக்கும் சைனாக்கும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சில சலசலப்பெல்லாம் இருந்துச்சு. இது எதனாலன்னு பாத்தீங்கன்னா பார்டர் பிரச்சனைனாலையும் கொரோனா தொற்றுனாலையும் இந்த விமான சேவையெல்லாம் கொஞ்சம் ரத்து பண்ணி இருந்தாங்க. இப்போ ரீசெண்டா நம்ம பிரைம் மினிஸ்டர் சீனாக்கு போயிட்டு அந்த அதிபரை மீட் பண்ணிட்டு வந்தாரு. இந்த சந்திப்புக்கு அப்புறம் சீனா அதிபர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவுக்கும் சீனாக்கும் இடையே இருக்கிற நேரடி விமான சேவை மீண்டும் தொடங்கப்படும்னு சொல்லியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த சந்திப்பு மூலியமா இந்தியாக்கும் சைனாக்கும் நடுவுல இருக்கிற இந்த பிசினஸ் ரிலேஷன்ஷிப் இன்னும் அதிகமாவும் ஆகலான்னு சொல்றாங்க. இப்போ ரீசெண்டா நடந்த டிவிகே கட்சியோடைய மாநாட்டுல தளபதி விஜய் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பாரு. அதாவது 2026 எலெக்ஷன்ல டிஎம்கேக்கு முடிவுதான்னு சொல்லிட்டு. இதுக்கு நம்ம சிஎம் ஸ்டாலின் என்ன ரிப்ளை கொடுத்திருக்காருன்னு பாத்தீங்கன்னா, நான் அதிகமா பேச மாட்டேன், பேச்சை குறைச்சிட்டு செயல்ல தான் என்னுடைய திறமைய காட்டுவேன்னு சொல்லி ரிப்ளை கொடுத்து இருக்காரு. இது பயத்தினால வர ரிப்ளைவா இல்ல ரொம்பவே கான்பிடென்ட்டா இருக்காரான்னு மக்களுக்கு ஒரு கேள்விதான். அண்ணாமலை ரீசெண்டா ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்பீச்சை கொடுத்திருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா டாலருடைய பவரை யூஸ் பண்ணி நிறைய கண்ட்ரீஸ்க்கு ப்ராப்ளமை கிரியேட் பண்றாங்க. இது வேர்ல்டுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாவே இருக்கு. அப்போ இதுல இந்தியா என்ன பண்ணணும்னா, பிரிக்ஸ்னு ஒரு குரூப் இருக்கு. அதாவது பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா. இந்த பிரிக்ஸ்ல இந்தியா நல்ல ஸ்ட்ராங்கா இருந்தாதான் அமெரிக்காவுடைய டாலர் டாமினன்ஸ்க்கு பேலன்ஸ் பண்ண முடியும். அண்ணாமலை எம்பத்தைஸ் பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா பிரிக்ஸ்ல லீடர்ஷிப் எடுத்துக்கணும்னு. இது நம்ம ஃபியூச்சர் எக்கனாமிக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட்னு சொல்லலாம். அடுத்த மாசம் நியூயார்க்ல நடைபெற இருக்கிற சபை பொதுக்கூட்டத்தில் பாலஸ்தீன் அதிபர் கலந்துக்கிறதா இருந்துச்சு. அத பங்கேற்க விடாமல் தடுக்க அமெரிக்கா அரசு விசாவை ரத்து பண்ணியிருக்கு. அமெரிக்கா நமக்கு மட்டும் ஒரு தொல்லையா இல்ல, பல நாடுகளுக்கு ஒரு தொல்லையா தான் இருக்கு. ஓகே கைஸ், இந்த மாதிரி நம்ம ஊர்ல டெய்லி நடக்கிற அப்டேட்ஸை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம ஓ பியூட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காம நம்ம ஓ பியூட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.